அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது இவர்களுக்கு அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூலை மாதத்தில் கிரகங்களினுடைய பயிற்சி அதிர்ஷ்டமா இல்லை சாதகமாக இருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொழிலானது எப்படி இருக்கும், அவர்களுடைய நிதிநிலையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைகளும் இழுபறி நிலைகளுமே ஏற்படலாம். செவ்வாய் மற்றும் சூரியனுடைய பயிற்சிக்கு பிறகு நிலைமைகள் அனுகூலமாக மாறுங்க. அதே போல் இந்த ஜூலை மாதம் பொதுவாக பார்க்கையில் பார்த்தீங்கன்னா கடகராசினருக்கு ஏற்ற இறக்கமான பலன்களானது இருக்குங்க. கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருந்தால் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று ஏதேனும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாங்க. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசினர் கொஞ்சம் பொறுமையாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்களானது இப்பொழுது கிடைக்கும். குரு பயிற்சி மிக சாதகமாக அமைந்துள்ளது. நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்குங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்களானது நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வியாபாரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் மாற்றத்தை விரும்பினால், குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தில் எதிர்பாராத செலவுகள், குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் திடீரென்று பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் செலவுகளானது அதிகரிக்குங்க. கடுமையாக பேசுவதை நீங்கள் தவிர்ப்பது பார்த்தீங்கன்னா நல்லது. பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்தீங்கன்னா அது இருக்க உதவும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையாக பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு நடக்க முயற்சி செய்யுங்கள். கணவன் மனைவி உறவில் சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழலானது ஏற்பட்டால் கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு மாதமாகவும் இது இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதனால வேலை மாற்ற விரும்புபவர்கள், இடமாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இந்த காலங்கள் சாதகமாக இருக்கு. வியாபாரங்கள் மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா எவ்விதமான ஒரு சிக்கலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வராது. அதே போல பெரிய அளவு லாபமும் ஈட்ட முடியும். இந்த மாதத்தில் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது நடைபெறும். உடல் ஆரோக்கியங்கள் உண்டாகும். வீண் கவலைகளானது நீங்குங்க. தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலைகளானது காணப்படும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகளானது விலகுங்க. போட்டிகளானது உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளானது நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான அலைச்சல்களானது இப்பொழுது குறையுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கே காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்களானது இப்பொழுது நீங்குங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் குறித்து கவலைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். பெண்களுக்கு வீண் செலவுகளானது உங்களுக்கு குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். கலைத்துறையினர் எல்லா நன்மைகளையுமே பார்த்தீங்கன்னா தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களானது விலகுங்க. அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது இப்பொழுது குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்களானது அடைக்கப்படுங்க. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கை கொடுக்கும். எந்த முயற்சியும் தயக்கமின்றி நீங்கள் செய்யலாம். நட்பு வட்டங்களானது இப்பொழுது பெருகுங்க. எதிரிகள் விலகிச் செல்வார்கள்.
மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகளானது இப்பொழுது விலகுங்க. சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பானது இருக்கும். இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் பார்த்தீங்கன்னா குறையாத நிலையில் இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனங்கள் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களானது உண்டாகலாங்க. சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளுமானது காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதிகளானது உண்டாகுங்க. அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கவனங்கள் தேவை. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே உங்களுக்கு இருக்கும். எதிலும் நிதானங்களானது தேவை. அதிக கோபத்தால வீண் பகைகளானது உண்டாகலாம். மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் ஆர்வங்களானது காட்டுவீர்கள். பணவரவுகள் தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. முன்பு தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றி நடந்து முடியும். வெளியூர் பயணங்களானது உண்டாகுங்க. அதனால நன்மையும் ஏற்படும். நண்பர்கள் பலவிதங்களிலுமே ஆதரவாக இருப்பார்கள். மன தெளிவுகளானது உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகளானது இப்பொழுது தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளானது இப்பொழுது குறையும். கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களானது உண்டாகுங்க. தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திருப்தியாகவே பார்த்தீங்கன்னா உணர்வார்கள். பணவரவுகளானது இருக்கும். சக ஊழியர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தினால கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நீடிக்குங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அவர்களுக்கு தேவையற்றி நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் தாமதமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். அதே போல மன தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகளும் இருக்கும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலையிலுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட இப்பொழுது நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். மாணவர்களுக்குமே திறமைகளானது வெளிப்படுங்க. சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வங்களானது அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலங்களானது உண்டாகும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே பார்த்தீங்கன்னா அதில் ஈடுபடக்கூடிய மனநிலைகளானது உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மனதைரியங்களும் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகளானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். லாபங்களானது உங்களுக்கு கூடும். பாக்கிகளும் இப்பொழுது வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷனானது பார்த்தீங்கன்னா அடைவீர்கள். எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் கட்டிடக்கலை சார்ந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா செய்பவர்களுக்கு நன்மைகளானது இப்பொழுது கிடைக்குங்க. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். அதேபோல் குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்களானது இப்பொழுது ஏற்படும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் வெகு விரைவாகவே பார்த்தீங்கன்னா கூடி வரும். விலகி நின்ற உறவுகளும் இப்பொழுது உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டிற்கு செல்வது பற்றியே முடிவெடுப்பீர்கள். அதே போல பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கி உற்சாகங்களானது பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். அதே போல இடையிடையே சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மறையுங்க. இந்த ஒரு தருணத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலானது காணப்படும். மேலுமே இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. பரிகாரமாக நீங்கள் அபிராமி அந்தாதி சொல்லி அம்மனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலங்களானது உங்களுக்கு அமையும். அதே போல் பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது சிறந்தது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.